ஃபஸ்ட்டு மெயின் ஸ்க்ரீனில் பார்த்து நடித்த ஒரு பெரிய நடிகை வந்து நயன்தாரா மேம் தான். 3 பேர் போயிட்டு 3 பேருமே வர சொல்லியிருக்காங்க. காலேஜ் பையனா 3 பேர் போயிருக்கோம். அன்றைக்கும் பாருங்கள் 3 பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 3 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் நயன்தாரா மேமுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு. நான் காலைல வந்து 2 பேர்கிட்ட பேசி பார்க்குறேன், நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் தான் ப்ரப்போஸ். 3 பேர் மாற்றி மாற்றி பேசிடுவோம். அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இதில் 3 பேரில் இப்போ ஒரு போட்டியா, 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போட்டி யாருக்குன்னு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் ஆகுது. லக்கியாக டைரக்டர் நம்ம பேர் சொல்கிறாரு, அந்த பையனை கூப்பிடுங்க. ராக்கி தேட்டர் ஃபுல்லாக ஈவினிங் ஷோ. நான் அந்த தளபதி ரசிகர் மன்றத்தில் இந்த மாதிரி அப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பேனர் அடிக்கிறது, தளபதியின் விழுதுகள் இந்த மாதிரி போடுவோம்ல, அது மாதிரிலாம் பண்ணி கத்திக்கு ஃபுல் அது ராக்கி ஃபுல்லாகவே ஈவினிங் ஷோ போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த கட் அவுட்லாம் பார்க்கும்போது, இந்த கட் அவுட் வைக்கிறதுக்கு நமக்கு எப்படி தோணுது, ஒருத்தர் மேலே எப்படி இப்படி ஒரு லவ் நம்ம கொடுக்குறோம், அது எனக்கு போய் 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 எனக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தராச்சும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கை தட்டக்கூடாதா? சீரியலாக இருந்தாலுமே சீரியல் லோவாக சொல்கிறவங்களாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஓகே, எதுனாலுமே நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு லைட்டை பார்த்து நிற்க தெரில, ஒருத்தவங்கள வந்து ஓவர்லாப்பில் பண்ணி நிற்க தெரில, கேமரா பார்க்க தெரில, கேமரா ஆங்கிளில் எங்கே யார் என்ன ஆங்கிளில் வைக்கிறாங்க, உங்களுக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க, மிட் வைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேச தெரிலனா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரீல்ஸ் நடித்தா கூட வேஸ்ட் தான். சைமல்டேனியஸாக சின்ன சின்னதாக இந்த டிக்டாக்ல ஆரம்பிச்சது சும்மா பண்ணி போடுறது, அப்புறம் ரொம்ப கேவலமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, நமக்கு ஏதோ ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வீட்டில் கேட்க முடியாது, அதுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவை ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன் இருக்கும் லைஃப்பில். அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. இப்போ இவங்க இருக்கும்போது நிறைய பொண்ணுங்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கிட்ட பேசுறது வேற, இவங்க கிட்ட ஒரு பேசுறது வேறன்ற ஒரு இது தெரியும். ஜென்யூனான ஒரு பர்சன் கிட்ட பேச முடியும்ட்டு என்ன என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் எனக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ வேல்யூ பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. விஜய் டிவியில் வந்து எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ விஜய் டிவியா, ஓகே தோ சொல்லிட்டு ஓகே கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நைட்டு 10:30 மணிக்கு போனேன். ஓகே, அதுவுமே ஒரு கூத்து தான். அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். இப்போ சீரியல்லேருந்து கொஞ்சம் வெளில வருவோம். கதிரா உங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும். கிறிஷ் யாரு, எப்படி வந்து இந்த சினிமா ஆசை வந்துச்சு, எப்படி இந்த சீரியலுக்குள்ளே வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம். ஓகே, 10th 12th அந்த மாதிரி டைமில் வந்து சினிமா இவ்வளோ மோகம் அப்படின்லாம் இல்லை. ஓகே, சும்மா சினிமானா பிடிக்கும், ஃபேன் பேஸாக நம்ம பார்ப்போம். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், தளபதி சார் படமாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி விரும்பி பார்ப்போம். அப்படி இருந்துச்சு. கத்தி படம்னு நினைக்கிறேன், ராக்கி தேட்டர் நம்ம ஏரியாவில் அம்பத்தூரில் வந்து ராக்கி தேட்டரு ஒரு அது ராக்கி சினிமாஸ்னால் மெயின் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே. நான் வந்து அப்போ வந்து இந்த பாய்ஸ் கேங் மாதிரி கொஞ்சம் சுற்றுற பையன், ஃபுல்லாக பாய்ஸ்ன்ட்டு ஸ்கூல்லேயே வந்து ஒரு ஃபுல் கேங் இருக்கும். எங்களுக்கே ஒரு 100 பசங்க வச்சுருப்போம், ஏரியா பசங்க மாதிரி எல்லாருமே இருப்போம், ஒன்றா சுப்போம். ராக்கி தேட்டர் ஃபுல்லாக ஈவினிங் ஷோ. நான் அந்த தளபதி ரசிகர் மன்றத்தில் இந்த மாதிரி அப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பேனர் அடிக்கிறது, தளபதியின் விழுதுகள் இந்த மாதிரி போடுவோம்ல, எல்லாரோட ஃபோட்டோஸ் வாங்கி கூட்டுறோம் அப்படி சொல்லி பேனர்லாம் அடித்து அது மாதிரிலாம் பண்ணி கத்திக்கு ஃபுல் அது ராக்கி ஃபுல்லாகவே ஈவினிங் ஷோ போயிட்டோம். அந்த மாதிரி போயிட்டு அப்படி ஒரு கிரேஸில் பார்க்கும்போது ஒரு டைம் எனக்கு தோணுச்சு, இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா கூட இப்போ அந்த கருப்புசாமி முனீஸ்வரஸ் எல்லாம் பெருசாக பார்க்கணும்னு அப்படியே வியந்து பார்த்துட்டு இருப்பேன், எப்படி இது மாதிரி ரொம்ப அந்த மாதிரி. ஒரு வாட்டி இந்த கட் அவுட்லாம் பார்க்கும்போது, இந்த கட் அவுட் வைக்கிறதுக்கு நமக்கு எப்படி தோணுது, ஒருத்தர் மேலே எப்படி இப்படி ஒரு லவ் நம்ம கொடுக்குறோம், யாரோ ஒரு மனிதனுக்கு எப்படி நம்ம இவ்வளோ பண்ணுறோம், கத்துறோம். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே தலைவா அப்படின்னு நம்மளே மீறி கத்துறோம், ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒன்று ஒரு அந்த இது வருது இல்லை. ஓகே, இன்னொருத்தவங்களுக்கு நம்ம எப்படி அந்த அன்பை கொடுக்குறோம், அந்த ஆரா எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம், அது எனக்கு போய் 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 எனக்கு அது மாதிரி யாராவது ஒருத்தராச்சும் எனக்கு பண்ண, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கை தட்டக்கூடாதா, நம்மளுக்காக ஏதாச்சும் ஒன்று நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லி, ஆக்சுவலாக ரொம்ப ஷெல்லில் தான் இருந்தேன். நான் வந்து எனக்கு இது வருமா, இப்படி நான் நல்லா இருக்கேன்னா நிறைய ரொம்ப ஒரு மாதிரி கேள்விகள்லாம் இருந்துச்சு எனக்குள்ளே. வீட்லேயுமே பெருசாக வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்பல. அதுக்கப்புறம் ஏன்னா அழகா கலரா சூப்பரா இருக்க பசங்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி சக்சஸா போயும் ஒரு படம் ஓடும், திடீர்னு ஏதாச்சும் இதாயிடும். அந்த மாதிரி பணமும் இதுல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அதுல இருந்து கஷ்டப்பட்டு நானே வரும்போது எங்க அப்பா அம்மா சொன்னது எல்லாமே, உனக்கு நல்லா படிக்க வச்சிட்டோம், ஏன்னா நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ நல்லா படிக்க வச்சிட்டோம், உன்னால முடிஞ்சதை ஏதாச்சும் பண்ணி நீ பொழைச்சிக்கோ. லைக் ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிஜி வைஷ்ணவ காலேஜில் படித்தேன். லாயல் எல்லாமே ட்ரை பண்ணாமல் கிடைக்கல. ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனிலையோ, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை, போலீஸில் ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி அதுவுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோ, இல்லை அப்ராட் போய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஐடியிலே ஏதோ ஒன்று செட்டில் ஆகணுன்ட்டு
எனக்கு போகிறேன், வேலை செய்கிறேன், படிக்கிறேன், அவங்க சொல்கிறதுக்காக போகிற மாதிரி இன்னொன்று இருந்துச்சு. ஆனால் மைண்ட் ஃபுல்லாக அங்கே உட்கார முடியாது, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று நமக்கு வந்து இந்த சைட் புல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது மேலே நமக்கு நம்பிக்கை இருக்காது, நம்ம வருவோமா பண்ணுவோமா நம்ம கரைக்குமான்ட்டு. சைமல்டேனியஸாக சின்ன சின்னதாக இந்த டிக்டாக்ல ஆரம்பிச்சது, சும்மா பண்ணி போடுறது. அப்போலாம் ரொம்ப கேவலமாக ரொம்ப கிரிஞ்சாக எல்லாரும் பண்ணுற மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம பண்ண வீடியோ லேட்டரா நம்ம எடுத்து பார்க்குறப்ப வேணாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஓகே, தெரியாது நடிப்புன்னு என்ன தெரியும், யார் சொல்லிக் கொடுக்க தெரியும், நம்ம அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, அந்த வயசுல எதுவுமே தெரியாது, நமக்கு பிளண்டா இருக்கும். நம்மளால அங்க வர முடியல, டிவில வர முடியல, போன்லயாச்சும் நம்மளை பார்த்து ரசிச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்ம போட்டு ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அது வந்து நமக்கு ஒரு மாதிரி கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி போய் அப்படி ஸ்டார்ட் ஆகி டிக்டாக்ல இருந்து மியூசிக்கலில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஃபிலிமு, அப்படி குட்டி குட்டி வெப் சீரிஸ், அப்படி ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹாட் ஸ்டார். அதில் வந்து விஜய் டிவியில் போய்ட்டு ஒருத்தரை மீட் பண்ணேன், ஒரு ஃபேமஸ் டைரக்டர் போய் மீட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இவனை வந்து இதில் போடலாம் அப்படின்னு சொல்லி கனாக்கணும் காலங்கள் சீசன் 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதாவது டெலிவிஷன்லேருந்து ஹாட் ஸ்டாருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அப்போ ஆடிஷன்லாம் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி இந்த நியூ இயர் கிட்ட வந்து கோவா கிளம்பிட்டேன். ஃபோன் பண்ணியிருக்காங்க, எடுக்கவே எனக்கு தெரியவே இல்லை. நான் ரிட்டன் பெங்களூர் வந்துருக்கும்போது கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணால், தம்பி எல்லாமே முடிஞ்சுப்போ அப்படின்னு எனக்கு செம்மையாக அழுகுறேன், உடஞ்சு அழுகுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திட்டுறேன், நான் வரவே கூடாதுன்னு இருந்தேன், நீங்கள் தான் நான் ஃபோர்ஸ் பண்ணீங்க, என் லைஃப்பில் ஒரு நல்லதே நடக்கூடாதுன்னு செம்ம திட்டு இருக்கேன். ரொம்ப ரெக்ரெட் பண்ணீங்களா அப்போ? ரொம்பவே. அந்த ஒரு மெயின் 10 பேர் இருக்க கேங்கில் என்னால் வர முடியல. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ்னு ஒரு கேங் இருக்குப்பா தம்பி, வரி அப்ப எது கிடைச்சாலும் பண்றேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போயிடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உள்ள போயாச்சு. சீனியர்ஸ்னு ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். ஒரு 11th இவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. 12th ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவனுங்க வந்தாவே இவனுங்க ஒரு மாதிரி பேட் தாட்ஸ்ல வரவனுங்க. இருந்தீங்க? ஆமா இருந்தேன், கணக்கணும் காலங்கள்ல பண்ணிருக்கேன். சூப்பர். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து எனக்கு செய்ஜு அண்ணா, தீபிகா, ராஜு எல்லாருமே, இவங்க எல்லாருமே கல்யாணி எல்லாருமே பழக்கம், எல்லாரும் தெரியும். அவங்களுக்கும் எங்களுக்கும் சீன்ஸ் அவ்வளோ இருக்கா, இருந்தாலுமே ரொம்ப ஒரு பேட் சீன்ஸை நாங்கள் வந்து ஒரு மாதிரி ரேக் பண்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பாவே இருக்கும். கேரக்டரா எனக்கு வந்து தப்பா இருந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு. அது ஒரு வருஷத்துல முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு ஒரு கேப்ல இருக்கும்போது படம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே எனக்கு வந்து சினிமால ஏதாச்சும் பண்ணணும், நம்ம அங்கிருந்து தானே ஆசைப்பட்டதே. தியேட்டர்ல இருந்து எல்லாரும் கத்தும்போது இவங்களெல்லாம் பார்த்துட்டு போய் இப்படி கத்துறியா, எஸ்ஜே சூர்யா பாக்குற மாதிரி இன்னும் இப்படி கத்துற, ஏன் இப்படி இருந்துக்கிறேன்னு நான் ஃபர்ஸ்ட் கத்திட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சீன் அப்பெல்லாம் தளபதிக்கு இவ்வளோ கத்தும் போது அந்த மாதிரி பார்ப்போம்ல, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ல, எழுந்து போனுங்க ட்ரெஸ்ஸை கழட்டான்னு இது மாதிரி. ஸோ அங்கேருந்து வந்துட்டு திருப்பி பிக் ஸ்க்ரீன் போகணும், எனக்கு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரேம் வந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் வந்து எனக்கு அன்னபூர்ணின்னு ஒரு படம், நயன்தாரா மேம் படம் வாய்ப்பு கிடைச்சது. நிலேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டர். ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா ஆடிஷன் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு 2-3 பேர் லுக் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஓகே ஆகிட்டு 3 பேர் வந்துட்டு அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு போனோம். 3 பேர் போயிட்டு 3 பேருமே வர சொல்லியிருக்காங்க. காலேஜ் பையனா 3 பேர் போயிருக்கோம். அன்றைக்கும் பாருங்கள் 3 பேர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 3 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் நயன்தாரா மேம்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு. நான் காலைல வந்து 2 பேர்ட்டையும் பேசி பார்க்குறேன், நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் தான் ப்ரப்போஸ். 3 பேர் மாற்றி பேசிக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இதில் 3 பேரில் இப்போ ஒரு போட்டியா, 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போட்டி யாருக்குன்னு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் ஆகுது. லக்கியாக டைரக்டர் நம்ம பேர் சொல்கிறாரு, அந்த பையனை கூப்பிடுங்க. நம்ம அப்படி நின்றுட்டு இருப்போம், யார் நம்மளை கூப்பிட்டுருங்கன்ற மாதிரி நின்றுட்டு இருப்போம். அப்போ கேட்கமிச்சு அந்த பையனை கூப்பிடுங்க, நீ வா, நீ வந்து இது மாதிரி ரிகர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் டூப் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு இது பண்ணேன். அவங்க ஷாட்டுக்கு வந்தோடனே அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவங்க ஷாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரிகர்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அது ஏன்னா ஸ்லைடிங்ல வந்து கரெக்டாக அவங்க முன்னாடி இப்படி நிற்கணும், நின்று தட்டில் காமிச்சு அந்த ஐ லவ் யூன்னு ஒரு கேக் மாதிரி இருக்கும், அதை காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணுற சீனு. அப்போ நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணி ஒன்று அவங்க மேலே கொட்டிட்டாலும் அது ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க் இதுதான்பா, மிஸ் பண்ணுற கூட ஸ்லைடிங்ல வந்து கரெக்டாக இது பண்ணி இது பண்ணணும். பின்னாடி வந்து ஜெய் இருப்பார், அவர் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு இருப்பார், நான் நடுவில் வந்து போடணும். ஸோ அவரை ஓவர்லேப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 5 வாட்டி ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிங்கிள் டேக் அவங்களோட வச்சு நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு அதுதான் ஒரு நம்பிக்கை. காலைல 3 பேரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருப்பாங்களே, ஏதாவது சொதப்புறாங்க அந்த பையன், எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுறானா, மற்ற ஆர்டிஸ்ட் முன்னாடி திடீர்னு ஒரு மாதிரி அப்படியே பார்க்கறது ஏதோ அதெல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் எதுவும் பார்ப்பாங்க. மேபி என்ன எதுனாலும் தெரியல. அங்க அவங்களுடைய சீனியர் டீம்ல என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம சொன்னதை செய்யறாங்களா, அவ்வளவுதான். ஒர்க் முடியணும், ஒர்க் முடிச்சுட்டு கிளம்ப, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவா பண்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணா ஏதோ பிரச்சனையாயிடும். மேபி அந்த ஆர்டிஸ்டுக்கு ஒரு இதா அதெல்லாம் யோசிப்பாங்க. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு தியேட்டர்ல அது இன்னும் நிறைய சீன்ஸும் வந்துச்சு, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு, ட்ரிம் ஆயிடுச்சு. இது ஒரு சீன் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட்டு போய் இதே மாதிரி கூட்டு போய் காமிச்சேன். எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பியானானுங்க. ஸோ ஃப்ரம் தட் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தான் அதுக்கு ஒரு குட்டி அவங்க நயன்தாரா மேம் ஏதாவது பேசினாங்களா? பேசினாங்க. ஓகே.
ஓ நைஸ். அண்டு இன்னொரு ஒருத்தர் பேசினாங்க, அடிக்க எனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணோன்னு அடிப்பாங்க, ஐ லவ்னு சொன்னோன்னே பலாருன்னு ஒரு அடி விடும். ஓகே. நான் அடிக்க வரும்போது மிஸ் பண்ணிடுங்க, கிட்ட வந்து நின்னுக்காதீங்க, படாது. நான் மேம் பரவாயில்ல மேம் அடிச்சிருங்க மேம், பரவாயில்ல உங்களை அடிச்சிருங்க அப்படின்னு நிற்கிறேன். இல்லை 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 வேண்டாம், ஓகே அவ்வளோதான். அவ்வளவுதான். ஓகே. அவங்க செம்ம ஸ்வீட்டுங்க. ஓகே எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, பட் நான் செட்டில் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு ஹெட்செட் போட்டு அவங்க குழந்தைய அப்படியே கொஞ்சிட்டு இருப்பாங்க Okay. வீடியோ காலில். ஓகே. அங்க மெய்டு யாரோ இருப்பாங்க போல, Okay, okay. பார்த்துட்டு ஜாலியா அப்படியே ஒரு ஹெட்செட் போட்டு அவங்க தனியா உட்காந்துருவாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம. அதான் அவங்க டீஹைட்ரேஷன் பண்ணி ட்ரிங்க்ஸோ ம், ஜூஸ் ம், அது மாதிரி குடிச்சிட்டு அந்த வீடியோவில் காலில் பாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. செட் ரெடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோன்னே கரெக்டாக வந்துடுவாங்க. Okay. நைஸ் மெமரிஸ். அவங்கள லைவாக பார்க்க ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்க்ரீனில் பார்த்து நடிச்ச ஒரு பெரிய நடிகை வந்து நயன்தாரா மேம் தான். Okay, பாசி லேடி சூப்பரா இருக்கும் அவங்க கூட செட்ல, நல்லா இருந்துச்சு. ஐ லவ் யூன்னு ஒரு ப்ரொபோஸ் அவங்க முன்னாடி பண்ணியாச்சு. அது வரைக்கும் செட்ல யாருமே மதிக்கல. இந்த 3 பேர் கேரக்டர் காலம் சுத்திட்டு இருக்கிறதுன்னு இது பண்ணல. அந்த ஐ லவ் யூ முடி போட்டு ப்ரொபோஸ் பண்ண சார் ஜூஸ் சார் ரீடிங் கிங்ஸ்லி என்ன வந்து பேசினா, ரீடிங் கிங்ஸ்லி என்ன Okay. பண்ணிருப்பாரு, தம்பி கேரக்டர் தான் பண்றீங்களா நீங்க, ஆமா சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இதுவே மாறும்ல நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் வந்து அன்பார்ச்சுனேட்லி நான் தேடினேன், நிறைய தேடும் போது என்னாச்சுன்னா இதே மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு போய் பார்க்கறதுனால அவனுக்கு தெரிஞ்சுது. இப்போ நீங்க அந்த படம் பார்த்துருந்தாலும் நான் சொன்னாதான் உங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியற மாதிரி அமைஞ்சிருச்சு, நோட்டபிளா இருக்காது. நோட்டபிளா இல்ல. அப்படி இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் தேட ஆரம்பிச்சேன். ஒரு டைலாக் 2 டைலாக்ன்னு பேசாம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ம், ம், ம். அப்ப என்ன பண்ணலாம், நம்மள க்ரூம் பண்ணிக்கணும், நம்ம ஸ்கில் எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கணும். அப்படி இந்த ரோல் எல்லாம் யார் செலக்ட் ஆகிறோம், அவங்க எப்படி செலக்ட் ஆகுறாங்கன்னு தேடி பார்த்தேன். மெயின்லி இந்த கொஞ்சம் கூத்துப்பற்றி தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலேருந்து வரும். அவங்களுக்குமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோல் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச முகம், ஒரு மார்க்கெட் வேல்யூவான முகம், அவங்களுக்கு ஒரு படம் ஃபுல்லா இருக்க டிராவல் மாதிரி இருக்கு. Correct. ரொம்ப கம்மி ஃப்ரெஷர்ஸா வருது. ஸோ அப்போ வந்து சரி இது மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸும் ஏறி இறங்கி இருக்குங்க. எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போட்டோஸ்லாம் கொடுக்குறது. ஃபோட்டோஸ் கொடுக்கறதுல இருந்து அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி என்கிட்ட பாத்தீங்கன்னா இப்பயே ஒரு ஆடிஷன்னு பார்த்தாவே ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தா ஒரு 500 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே. கோ டைரக்டர்ஸ் பார்த்தா ஒரு 100 நம்பர்ஸ் இருக்கும். மெயின் டைரக்டர் நம்பரும் டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளவுமே ஒரு பண்ணியிருக்கேன். ஆர்வம் அதுக்கு மேல. ஆமா, அப்புறம் தான் புரிஞ்சுட்டு அவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அவங்களால பார்க்க முடியாது. Correct. அவன் ப்ரெஷர்ல பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்க போட்டோ கொடுத்தா மேபி அந்த போட்டோ பார்த்துட்டு நல்லா இந்த பையன் ஓகேவான்னு பார்த்து கூப்பிட முடியும். ஹாய் மெசேஜ் என்ன ஃபாலோ பண்ணாலுமே லக்கிலி ஏதாச்சும் ஒன்று பார்க்கலாம், தவிர அவனால பார்க்க முடியாது. அவ்வளவு வேலை இருக்கும். உட்காந்து போனை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட். நம்மள மாதிரி எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் பேர் இப்போ சினிமால தேடிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் இந்த மாதிரி பூம் ஆகுது. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து எல்லாருமே வீடியோஸ் போட்டு அவங்க டேலண்ட் கிரியேட் பண்ணி அப்படியே அவங்க டைரக்டா புஷ் பண்ணி ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு சரி இதுல திருப்பிக்கு ஏதாவது பண்ண பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு side. ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆடிஷன்ல பார்க்கும்போது தான் பாலசுப்ரமணியம் சார் டிஓபி, ஓகே. ஓகே. அந்த அழகிய தமிழ் மகன் படம், பித்தா மகன், Okay. வருத்தப்பட வாலிபர் சங்கம், இது எல்லாம் ஃபேமஸ் படத்தோட டிஓபி. அவர் வந்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அவங்க ப்ரொடக்ஷன்ல சன் டிவில சுந்தரி சிங்கப்பெண்ணே Okay, ஃபேமஸ் சீரியல் okay. பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன்ல ரஞ்சனின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி மாதிரிப்பா சீரியல் மாதிரி இருக்கா, ஜாலியாக கலகலன்னு இருக்கும். எனக்கு அந்த கதை கேட்டோடனே நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணலாம் சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணா ப்ராம்ப்ட் பேசுறாங்க. ப்ராம்ப்ட் எனக்கு ப்ராம்ப்ட் சார் டைலாக் கொடுத்துருங்க சார் படிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷம் இப்ப படிச்சிருவா. அப்போ ஏன்னா ஒரு 10 சீன் இருக்கும் ஒரு நாளைக்கு, எடுக்காது முடியாது இல்ல. சரி ப்ராம்ப்ட் பேசுறாங்க, கேமரா இங்க இருக்குன்னா நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். ப்ராம்ப்ட் நீங்க தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராம்ப்ட் இங்க சொல்றேன்னா இங்க பாத்துறேன் டக்குன்ட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு இப்படி பேசிடுறேன், இங்க திரும்பிடுறேன். அவர் தான் கேமரா அங்க ஒரு ரோல் பண்றாரு பைலட்டுக்குலாம். ஓகே. அவர் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி நான் போட்டோ மட்டும் எடுத்துருங்க சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு சேனல்ல போட்டோ பார்த்தோன்னே ஓகே ஆயிருக்கு. அப்புறம் சரி Okay. ப்ராம்ப்ட் வர வச்சுக்கலாம் சொல்லி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. வீட்லயே சன் டிவி நியூஸ் ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கோம், அது பேசிட்டு இருப்போம், நான் இங்கிருந்து பக்கத்துல இருந்து இப்படி பேசிட்டு இருப்பேன். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராம்ப்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு வரேன். அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா சன் டிவில எனக்கு வந்து நிறைய கத்துக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஓகே. சீரியலா இருந்தாலுமே சீரியல் லோவா சொல்றவங்க எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஓகே. எதுனாலுமே நீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு லைட்டை பார்த்து நிக்க தெரியல, ஓகே. ஒருத்தவங்களை வந்து ஓவர்லாப்ல பண்ணி நிக்க தெரியல, கேமரா பார்க்க தெரியல, கேமரா ஆங்கிள் எங்க யார் என்ன ஆங்கிள் வைக்கிறாங்க, உங்களுக்கு க்ளோஸ் வைக்கிறாங்களா மிட் வைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேச தெரியலன்னா நீங்க ஷார்ட் ஃபிலிம் Correct. ரீல்ஸ் நடிச்சா கூட வேஸ்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க லோவர் மிடில் கிளாஸா இருந்தேன் ம். அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமே பயம் இருக்கும். உங்க வீட்ல பயம் இருந்துச்சா? ரொம்ப. அப்புறம் அந்த பயம் எப்போ வந்து நம்பிக்கையா மாறிச்சு உங்க மேல? இப்போ வரைக்குமே இருக்காது. ஆக்சுவலா Okay. ஒரு ப்ராஜெக்ட் முடியுமே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னுமே நல்ல வேலையில போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு
வேலை கிடைக்காதவங்க கூட இப்போ வேலை கிடைச்சி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சொந்த வீடு கட்டிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும். லோன் இஎம்ஐஸ் கூட எடுக்க முடியும் அவங்களால. ஒரு வேல்யூபிளா ஒரு இது போயிட்டு இருக்குல்ல. இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. வீட்டுக்கு ஒரே பையன். ஓகே அப்பா அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் பெருசா எதுவுமே செஞ்சது இல்லை. ஓகே ஏதோ ஒரு சேவிங்ஸா என்னால மாசம் ஒரு 10 to 15 or 20K கொடுக்க முடியுது. இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் 20K தர முடியுது என்னால, வீட்டுக்குன்னு சப்போர்ட் பண்ணி. பெருசா எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல. அவங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரெஷர் இருக்கும், திட்டுவாங்க, கோவத்துல தான் அப்பா அம்மா திட்டக்கூடாதா, கரெக்ட். அவங்க திட்டுவாங்க. பட் அந்த புரிதல் இருக்குல்ல, நம்ம பையன் கடைசியில அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றான்னு அவங்க ஃபேமிலிஸை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து மேரேஜ் பேசியிருக்காங்க, அவங்க வீட்டை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும், சமுதாயத்தை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டுமே, அக்கம் பக்கத்துலயே நமக்கு அவங்க பையன் டாக்டரா இருப்பான், ஃபாரின் போயிருப்பான், நீ இங்கேயே இருப்ப, நான் என்ன பார்ப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு 10 to 15 days ஷூட் இருக்குன்னா மீதி 20 நாள் வீட்டில் தான் இருப்பேன். ஓகே இந்த மாதிரி ஷோஸோ இல்லை ஆட்ஸோ அதுதான் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியாது இது வீட்லயே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆமா இது இப்படிதான், இந்த வேலைன்றது இப்படிதான். ஒரு படமே பண்ணோம், ஒரு 3 மாசம் படம் பண்ணுவோம், அப்புறம் 3 மாசம் வீட்டில தான் இருப்பாங்க ஆர்டிஸ்ட். அதான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களே ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவர் வந்து கோமாளி படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னப்பா வீட்லயே இருக்க, வேலைக்கு போறியாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா. இது எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுங்க எனக்கே இது புரியறதுக்கு. Okay. நான் 5 வருஷமா டெய்லி ஒரு வருஷமா அழுவேன். ஒரு இந்த மாதிரி இது சீசன் மாதிரி ஆயிடும். ஏப்ரல்ல இப்ப இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா, இப்ப நான் உட்காருவேன். இது சம்மர் வெக்கேஷன் மாதிரி வீட்டுல உட்காந்துருப்பேன். அது ஆரம்பிச்சு திருப்பி ஒன்று ஸ்டார்ட் ஆகும், ஒரு அப்படியே ஓடும், ஒரு வருஷம் ஓடும், அப்படியே முடியும். அதுக்கான இன்கம் நான் இப்போ வந்துச்சுன்னா அதை சேவ் பண்ணி வைக்க தான் பார்ப்பேன். பயங்கரமா சேவ் பண்ணி மீதி இருக்க 6 மாசம் எனக்கு ஓட்டணும். எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கார் வாங்கணும், கார் வச்சு அதை வித்துட்டேன். ஒரு கோல்டு வாங்கினாலும் மினிமலா என்ன பண்ண முடியும் என்னால அப்படின்ட்டு தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டா வந்துட்டு எனக்கு மேரேஜ் இருக்கு. ஓகே ஆக்சுவலா அது ஒரு குட் நியூஸா இருக்கும். ஓகே பட் எனக்கு ஆக்சுவலா கமிட்மெண்ட் தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே நான் அதான் சொல்லுவேன். பல கோடி ஆண்களுக்கு அது ஒரு கமிட்மெண்ட். சீரியஸ்லி ஹாப்பியா ஐ மீன் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா தான் இருக்கும், நமக்குன்னு ஒரு துணைவி இருந்தாலும் அன்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டிவ் பேசுற வரைக்கும் நல்லா இருக்கும். பட் கல்யாணம் பண்ணா இப்ப கல்யாணம் பண்றது கூட அவங்க கூட இருக்கிறது எனக்கு வந்து கமிட்மெண்டா இல்ல. ஓகே அதை பண்றோம்ல ஒரு ஒரு டிராமா, ப்ராசஸ் வந்து. அதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல. ஓகே அதுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆகுதுன்னா அதை வச்சு நான் ஒரு பைலட் ஃபிலிம் வச்சு எடுக்க முடியும், இல்லை ஒரு பெரிய படத்துக்கு ஒரு பிட்டு சீனாச்சும் எடுக்க முடியும் என்னால. ஒரு ப்ரொடக்ஷனை காமிக்க என்கிட்ட ஒரு பிச் டெக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து டைரக்ஷனும் வரும், எனக்கு ரைட்டிங்கும் வரும். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு அப்ப என்ன ப்ரூவ் பண்ணிக்க என்னால இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியலையே ஓகே அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ வரைக்குமே சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஏதாவது சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வெயிட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க்யூ. உங்களுடைய லவ் லைஃப்பை பத்தி சொல்லுங்க. அதுவா, ஆஸ் யூஷுவல் தாங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாமே அப்படியே போய் யூத் படம் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த சேட்டை பண்ணுவாங்கல்ல ஒரு பையன், ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்தாலுமே ஒரு பொண்ணை பார்த்தாவே அப்படி இப்படின்னு ஆகுறது, அந்த மாதிரி தான் அப்படியே போகும். அண்ட் அவனுக்கு ஃபைனலா அவன் வேல்யூ என்ன, அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிறது தான் நிரந்தரம். ஓகே ஓகே அண்ட் அவனுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை நோக்கி போகணும்னு அப்படி டிசைட் ஆகும்போது எனக்கு எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு. ரியாலிட்டி ஹிட் ஆயிருச்சு. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது திருப்பி இவங்க வந்து பார்த்தா இவங்க போகவே இல்லை. அந்த லாஸ்ட் பொண்ணு வந்து போகவே மாட்டாங்க. 5 வருஷமா ரொம்ப இதா சொல்றீங்க. லைக் என்ன சொல்றது, புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் உங்க இஷ்டங்க வெயிட் பண்ணுங்க. பட் எனக்கு பெருசாலாம் லவ் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பார்த்துன்னு இந்த கொஞ்சல்ஸ் எல்லாம் முடியாதுங்க. எனக்கு இப்படிதான் போகும். எனக்கு வீடியோ எடுத்து தரீங்களா ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா என்ன வீடியோ எடுக்கணும், அப்ப வீடியோ எடுக்க ஒரு ஆள் கிடைச்சிட்டான்ற நான் அவங்கள இதை பார்த்தா அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. இது என்ன பண்ணு. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்படி நான் வந்து ஜெனுனா ஒன்னு சொல்ல போக அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்க பசங்களுக்கு பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணட்டுமே. அப்படி ஓகே, அப்படி ஒரு பாசிட்டிவா போயிருக்கோம். இல்ல அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஓகே இதனால ஒருத்தன் ஏதாவது வந்தா நல்லதானே அப்படின்னு நினைக்கிட்டுமே தான். ஓகே அவங்கள உண்மையா ரெஸ்பெக்ட் இல்லைன்னு இல்ல, லவ்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. நாங்க ஃபுல்லா பேசணும்னாவே பேசுறது இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா நிறைய கதை சொல்லுவேன். கதைனா எனக்கு இப்படி இருக்கு, அந்த வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கதை என்ன இப்படி இருக்கும், அந்த மாதிரி கதை நிறைய ஃபுல்லா சினிமா கதை தான் சொல்லுவேன். அவங்க போன்ல வந்து என்னோட கால் ரெக்கார்டிங்ஸ் பார்த்தா கதை சொல்லியிருப்பேன் நிறைய. கேரளால இருந்து இப்படி கதை ஆரம்பிச்சு இப்படி போய் அங்கிருந்து இது வந்து இந்த மாதிரி ஒண்ணு கதையா இருக்கும். இல்ல என்ன பண்ணலாம் இப்படி பண்றாங்க, இப்படி இருக்குன்ற அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து, அவங்க ஒன்றும் ப்ரொடியூசர் கிடையாது, சினிமா இண்டஸ்ட்ரியும் கிடையாது. அவங்க வந்துட்டு நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு இது அப்படின்லாம் வராது. பதில் கேட்டுப்பாங்க. எனக்கு வந்து சொல்றது பிடிக்கும். ஓகே யாரோ ஒருத்தவங்க கிட்ட நீங்க உங்களால புலம்புறது இருக்குல்ல, ஓகே அது வந்து அதுவே இப்ப கிடைக்க மாட்டேங்குது இந்த ஜென்ரேஷன்ல. நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ல எனக்கு வந்து நீ ஒரு டைம் புலம்புற ஓகே, சொன்னது தயவு திருப்பி ரிப்பீட் பண்ணாத அப்படின்ற மாதிரி இருக்கு சொன்னாங்க. எனக்கு இப்போ வந்து
அவங்கள ரொம்ப பிடிக்கும். Okay. 5 வருஷங்க 2020 இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து தான் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது. 5 வருஷமா எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, நமக்கு ஏதோ ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வீட்டில் கேட்க முடியாது. அதுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தேவை ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன் இருக்கும் லைஃப்ல, அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக பேசுறதுக்கு ஒரு ஆள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. இப்போ இவங்க இருக்கும்போது நிறைய பொண்ணுங்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட பேசுறது வேற, இவங்க கிட்ட ஒரு பேசுறது வேறன்ற ஒரு இது தெரியும். personal ஜென்யூனான space. ஒரு பர்சன் கிட்ட பேச முடியும்ட்டு. ஓகே 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லாமே சொல்ல முடியல மச்சான் அப்படின்னு ஒன்று சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அவங்க இருந்துச்சு. எனக்கு வந்து பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்துச்சு. இவங்க வந்தோடனே எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிடைச்சது. என்ன என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் எனக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ வேல்யூ பண்ணுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லி வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு விட்டு போயிடுவாங்க, Correct. அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா இவன் வேஸ்ட்டு, எத்தனை வருஷம் நம்பி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ராவல் இருக்குல்ல. திருப்பி திருப்பி இப்போ வரைக்குமே எனக்கு என் மேலே நம்பிக்கை. இன்னைக்கு ஐ மீன் இப்போ ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட் முடியுதுன்னு சொன்னேன். அப்படியா, சரி ஓகே அடுத்து பார்ப்போம், அடுத்து எதனா வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு புஷ் பண்ணிட்டு கல்யாணம் இருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை பார்த்துக்கலாம், என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் இது கார் எதாவது புக் பண்ணிட்டுமா, காரை குட்டியாக வாங்கிக்கலாமா, வீடு பார்த்துக்கலாமா, கல்யாணம் பார்த்துக்கலாமான்ட்டு ஃபுல் ப்ரெஷராக எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கும்போது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்லாம் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆயிடும். Correct. நம்மளாவே இருக்க முடியாது. நம்ம ஒரு கோல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரொம்ப பெருசுங்க இது. Correct. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் நான் பண்ணலன்னா, இப்ப பாருங்களேன் குட்டி குட்டி பசங்க வந்துட்டு தே ஆர் ஷைனிங் வெல், அவங்க படம் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. ஓகே, நம்ம சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, நான் சின்னதா ஒரு கேப் ஒரு ஸ்டெப்போ சறுக்குனேன்னா என் வாழ்க்கையில நான் இவ்வளோ நாள் யார் யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணி என் மேலே நம்பிக்கை வச்சவங்க அவங்க எல்லாரோட நம்பிக்கையுமே நான் அழிச்ச மாதிரி. Correct. ஸோ இவங்களுடைய நம்பிக்கையுமே நான் அதில் விடவே கூடாது சொல்லிட்டு ஒரு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பேக்கப்ல அப்படின்ட்டு இருக்குதுன்னு பார்த்தா இவங்க எங்க அப்பா அம்மா Okay. அப்படிதான். வேற மணி வைஸ் எதுவுமே பெருசாலாம் கிடையாது. திரும்பி போனா இவங்க கிட்ட என்னால பேச முடியும் அப்படின்ட்டு தான். அதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலா காசுன்றதுலாம் வந்து நெக்ஸ்ட் தான். ஓகே இப்போ வந்து தனம் சீரியல் சக்சஸ்ஃபுல்லா வந்து எண்ட் ஆயிடுச்சு. ம். இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா நெக்ஸ்ட்? முடியும் போது ஒரு 2 ஆப்ஷன் வந்துச்சுங்க. ஓகே முடியறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே சேனல்ல இருந்து அதான் போலீஸ் சொன்னல அதுக்கான ஒரு இதுவும் வந்துச்சு. இன்னொன்று வந்து இன்னொரு சேனலா இன்னொரு நெட்வொர்க்ல இருந்தும் ஒன்று வந்துச்சு. பேர் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அப்படியா தெரியல, ஏன்னா இப்போ கிடைக்கல. அது ஓகே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் பார்ட் 2 வரப்போகுது அந்த ஓகே சேனல்ல ஜீல. ஓகே ஓகே செம்பருத்தி. சரி நான் சொல்லல, அவர் சொல்றாரு. அப்ப அதானா? சரி அது வந்து பார்ட் 2 வரப்போகுது. அது செம்பருத்தி சொல்லுங்க. அதான் பார்ட் 2 வரப்போகுது. அதுக்கு வந்து இவங்க வேணும் அப்படி சொல்லிட்டு எங்க ஐபி கிட்ட கேட்டுலாம் நம்பர்லாம் வாங்கி பார்த்தா சரி ஓகே நானும் வந்து, ஆனா எனக்கு விஜய் விட்டு போக மனசே இல்லை. ஓகே விஜய் சன் எது பண்ணாலுமே நம்ம முடிஞ்சு டெலிவிஷன்ல தெரியணும், மக்கள் பார்க்கணும், நம்ம என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் எனக்கு. சரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா சடனாக திருப்பி கால் பண்ணி நானே நீங்கள் கேளுங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி அவங்க சேனல்ல வேற யாருக்கோ அது அவங்க இதுல பண்ணிக்க சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு நமக்கு பேட் நியூஸா சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஓகே இதுவுமே இப்போ இல்லை, இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே ஓகே ஆனஸ்டா சொன்னா இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே எனக்கே ஒரு மாதிரி ஆசோலேஷனா இருக்கு. திருப்பி படம் பண்ணலாமா, இல்லை உட்காந்து கதை எழுதி திருப்பி ப்ரொடக்ஷனை போய் பிச் டெக் எடுக்கலாமா, இல்லை சேனல்ல கூப்பிடுவாங்களா, Okay. விஜய் டிவி நம்ம சேனல்லே நம்மள கூப்பிடுவாங்க. ஆனா விஜய் டிவி கிட்ட நிறைய பேர் அதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா இது எந்த சேனல்ல இருந்தாலுமே சரி. நான் சன்ல இருக்கும் போதுமே என்கிட்ட வெயிட்டிங் டைம் கேட்டாங்க. ஓகே ஒரு 1 year ஆச்சு. ஏன்னா பேக்கப்ல அவ்வளவு சீரியல் வந்து எடுத்ததே வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கு. ஓகே அப்ப அதுக்கப்புறம் தான் நம்மளது வரும். ஓகே அந்த 1 yearக்குள்ளேயே எனக்கு வந்து இங்க சான்ஸ் கிடைச்சது. Okay. விஜய் டிவில வந்து எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ விஜய் டிவியா, ஓகே தோ சொல்லிட்டு ஓகே கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வரணும்? அப்படிதான். நைட் 10:30 மணிக்கு போனேன். ஓகே அதுவுமே ஒரு கூத்து தான். நைட் 10:30 மணிக்கு போயிட்டு ஹீரோயின் இன்னும் வச்சுட்டு ஒரு டேக் இந்த மாதிரி கேமரால ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று டைரக்டர் வந்து போன்லயே எடுத்து சேனல் கண்டுபிடி சார் ஓகே சார் அப்படின்னு அவங்க ஏன்னா அதுக்கு வந்து இன்னொன்னு ஒரு பிளான்டா ஒன்று போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன், அது நடக்காது. லாஸ்ட் மினிட் சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி மாட்டினவன் லாஸ்ட் மினிட் சேஞ்சா ஒன்று புஷ் ஆகி அப்படியே சேனல்ல ஓகே ஆகி இந்த பையன் நல்லா இருப்பாங்க. உங்க பிலீஃப் மாதிரி ஒரு காட் கிரேஸா கூட இருக்கலாம். மேபி எனக்கு ஐயோ எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ். நான் ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே அந்த ஆரா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய ஜேர்னி பத்தியும் சீரியல் you. பத்தியும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.